வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் டிஜிபி உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் டிஐஜி வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் ராஜகுமார், கலைச்செல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களின் கடமைகளை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோன்று அவரவர்களின் குடும்ப நலன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை எப்படி சமாளிக்க வேண்டும், அதேபோன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகள் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள் இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினர். மேலும் இந்த கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், கரிகாலப்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருப்புவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மீனவர் பேரவையின் மறைந்த மீனவர் சமுதாய தலைவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய மீனவர் பேரவையின் புதுச்சேரி மாநில பிரிவின் மாநில துணைத் தலைவர்கள் மறைந்த பொம்பாக்கிரபாளையம் புருஷோத்தமன் என்ற பிச்சைவாட்டான், மறைந்த அரியாங்குப்பம் தண்டபாணி என்ற பழனிவேல் ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ் சங்க அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி மீனவ கிராமங்களின் பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்தார்கள், புதுச்சேரி மாநில மீனவ அமைப்புகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மீனவ சமுதாய மூத்த தலைவர்கள் சந்திரன், பொன் கோவிந்தசாமி, நித்யானந்தம், சக்திவேல், காங்கேயன், மங்கையர் செல்வம், விஸ்வநாதன், ராமஜெயம், அசோகா, சுப்பிரமணியன், கீதாநாதன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், சாம்பாசிவம், ஹரிதாஸ், ஜெயவேல், சிட்டிபாபு, மாரியப்பன், சக்திவேல், மாசிலாமணி உள்ளிட்டோர் புகழஞ்சலி உரையாற்றினார்கள். மறைந்த தலைவர்களின் குடும்பத்தினர் நீலா புருஷோத்தமன், சுமதி தண்டபாணி, தெய்வநாயகம், ரஜினிகாந்த் உட்பட திரளான உறவினர்கள், சமுதாய தலைவர்கள் மறைந்த தலைவர்களின் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் இரு குடும்பத்தினர் சார்பில் செல்வம், அம்சவல்வி, ரஜினிகாந்த் நன்றி உரை ஆற்றினார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரையன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அன்னை வருகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அறையை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னை வருகை தினத்தை ஒட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 70,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி கோவிந்தசாலையைச் சேர்ந்த பெண்ணின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் சகோதரர் பெயரில் மருத்துவ அவசரம், பணம் தேவை என குறுஞ்செய்தி மொபைல் எண்ணுடன் வந்துள்ளது. அதை உண்மை என நம்பிய அப்பெண் அதிலிருந்து மொபைல் எண்ணிற்கு ரூபாய் 30,000 அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பல் இன்ஸ்டாகிராமில் தனது சகோதரர் பெயரில் போலியாக கணக்கு துவங்கி பணத்தை பெற்று ஏமாற்றியது தெரிய வந்தது. இதேபோல் புதுசாரத்தைச் சேர்ந்தவர் ஃபேஸ்புக்கில் நிதி அமைச்சரின் முதலீடு திட்டம் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதை நம்பி அந்த திட்டத்தில் ரூபாய் 18,499 முதலீடு செய்து
செய்து ஏமாந்துள்ளார். மடுக்கரையைச் சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYCயை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன் பின் அவரது வங்கியிலிருந்து ரூபாய் 10,500 மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் வடமங்கலத்தைச் சேர்ந்தவர் 6,393, பிள்ளையார்குப்பத்தைச் சேர்ந்தவர் 4,500 என 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 69,892 இழந்துள்ளனர். இது குறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள் MLAக்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். புதுவை சட்டசபையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், துணை சபாநாயகர் மற்றும் MLAக்களுக்கு அலுவலகங்கள் உள்ளது. சட்டசபை அலுவலகங்களில் தொகுதி மக்கள் அமைச்சர்கள் MLAக்களை பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்வர். இதனால் சட்டசபை வளாகம் அலுவலக நேரங்களில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். கடந்த மார்ச் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. இதனால் அமைச்சர்கள் MLAக்கள் தங்கள் அலுவலகங்களை பூட்டிவிட்டு தேர்தல் பணிக்கு சென்று விட்டனர். கார்களை அரசு செயலரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்தது. வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள் MLAக்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். அலுவலகத்தில் பயன்படுத்திய பொருட்கள், ஆவணங்களை வேன்கள் மூலம் ஏற்றி செல்கின்றனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் MLA, யார் அமைச்சர் என தெரிய வரும். அதன் பிறகு அமைச்சர்கள் MLAக்களுக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும். இதனால் தற்போதைய அமைச்சர்கள் MLAக்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுவர்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோருக்கு அபராதம், சிறை தண்டனை விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து சீனியர் SP திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் சில பெற்றோர்கள் வாகன உரிமையாளர்கள் குறைந்த வயதுடையவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கின்றனர். இதனால் அவர்களின் உயிர் மட்டுமின்றி பிற சாலை பயணிகளின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுகிறது. குறைந்த வயதில் வாகனம் ஓட்டுதல் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றமாகும். 18 வயதுக்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதம். குறைந்த வயதுடையோர் வாகனம் ஓட்டும் போது பிடிபட்டால் பெற்றோர் வாகன உரிமையாளர் குற்றவாளியாக கருதப்பட்டு ரூபாய் 25,000 வரை அபராதம், 3 ஆண்டு சிறை தண்டனை, ஓட்டுநர் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்படும். வாகனம் ஓட்டுவோர் குழந்தைகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். மேலும் 25 வயது வரை அவர் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதி இழப்பார். பயன்படுத்தப்பட்ட வாகன பதிவு 12 மாதம் ரத்து செய்யப்படும். கடந்த 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடந்த சிறப்பு சோதனையில் குறைந்த வயது வாகனம் ஓட்டியது தொடர்பாக 30 நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், வாகன உரிமையாளர்கள் பொறுப்புடன் எந்த சூழலிலும் குறைந்த வயதுடையவர்கள் வாகனம் ஓட்ட அனுமதிக்க வேண்டாம். பள்ளிகளிலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் புதுவை முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். விதிமீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலை கலைநயமிக்க நுழைவு வாயிலுடன் புது பொலிவு பெற உள்ளது. பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழ் மண்ணின் மனமும் சங்கமிக்கும் 1.5 கிலோமீட்டர் கடற்கரை நீள சாலைக்கு இனிமேல் ஒரு அடையாளம் கிடைக்கப் போகிறது. மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் ஒரு சவாலான இலக்கை கையில் எடுத்திருக்கிறது புதுச்சேரி சுற்றுலாத்துறை. கடற்கரை சாலையின் முகப்பில் 2 பிரம்மாண்டமான மற்றும் கலைநயமிக்க நுழைவு வாயில்கள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கிவிட்டன. ஒன்று பழைய சாராய ஆலைக்கு அருகேயும் மற்றொன்று வரலாற்று சிறப்புமிக்க டூப்ளெக்ஸ் சிலை அருகேயும் அமையவிருக்கிறது. இதுவரை குறுக்கு சந்துகள் வழியாகவே கடற்கரைக்கு சென்று பழகிய சுற்றுலா பயணிகளுக்கு இனிமேல் இந்த நுழைவு வாயில்கள் ஒரு ராஜபாட்டை போன்ற உணர்வை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விரைவில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க புது பொலிவுடன் காட்சியளிக்கப் போகிறது கடற்கரை சாலை. இனிமேல் கடற்கரை சாலைக்கு போகிறவர்கள் இந்த நுழைவு வாயிலில் ஒரு கிளிக் செய்யாமல் திரும்ப மாட்டார்கள் என்பது மட்டும் உறுதி. புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்களின் தொகுதிகள் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் மையங்கள் மற்றும் தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி பொறியியல் கல்லூரியில் கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், பாகூர் ஆகிய தொகுதிகளும், லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் மண்ணாடிப்பட்டு, திருப்புவனை, ஊசூடு, மங்கலம், வெள்ளியனூர், உழவர்கரை, நெட்டப்பாக்கம் தொகுதிகளுக்கும், தாகூர் கலை கல்லூரியில் லாஸ்பேட்டை, காலப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை தொகுதிகளுக்கும் ஓட்டுகள் எண்ணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தெருநாய்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு செய்யும் பணியை உழவர்கரை நகராட்சி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலமாக தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை நாய்கள் துரத்துவதாக புகார்கள் எழுந்து வருகின்றது. இந்த சூழலில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணிகளை தற்போது முடுக்கிவிட்டுள்ளது. அடுத்தடுத்த 3 மாதங்களுக்கு இந்த தெருநாய் கட்டுப்படுத்தும் முகாம் நடக்கின்றது. மே 7 முதல் காலப்பட்டு தொகுதி, மே 18 முதல் கதிர்காமம் தொகுதி, ஜூன் 4 முதல் தட்டாஞ்சாவடி தொகுதி, ஜூன் 19 முதல் காமராஜர் நகர் தொகுதி, ஜூலை 1 முதல் உழவர்கரை தொகுதி தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்யப்பட உள்ளன. புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் கூடுதல் விமான சேவையை வரும் மே 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரிக்கு இண்டிகோ புதிய விமான சேவைகளை வரும் மே 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது. பெங்களூரிலிருந்து காலை 10:10 மணிக்கு புறப்படும் விமானம் காலை 11:15க்கு புதுச்சேரி வந்தடையும். அதே விமானம் புதுச்சேரியிலிருந்து காலை 11:35 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு காலை 12:15 மணிக்கு சென்றடையும். ராஜமுந்திரியிலிருந்து காலை 9:55 மணிக்கு புறப்படும் விமானம் ஐதராபாத்துக்கு காலை 11:15 மணிக்கு சென்றடைந்து அங்கிருந்து 11:45 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மதியம் 1:40 மணிக்கு வந்தடையும். அந்த விமானம் மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு மதியம் 3:15 மணிக்கு சென்றடையும். பெங்களூரிலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மாலை 5:10 மணிக்கு வந்தடையும். புதுச்சேரியிலிருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு ஐதராபாத்தை இரவு 7:20க்கு சென்றடையும். அங்கிருந்து இரவு 7:50 மணிக்கு புறப்பட்டு ராஜமுந்திரியை இரவு 9:05 மணிக்கு சென்றடையும். புதிய விமான சேவையின் அறிமுகமானது பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். புதுச்சேரியிலிருந்து இதர நகரங்களுக்கு விமான பயணத்துக்காக வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும். விமான இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் பிராந்தியத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்கு புதுச்சேரி விமான நிலையம் துணை நிற்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.